சாந்தி. இன்றைய முரளியில பாபா சேவை 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 பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. சேவை செய்யறதுக்கு நாம எப்படியெல்லாம் சிந்தனை பண்ணணும், அடுத்த சேவைக்கான சாதனங்கள், அதுலயும் நாம குறிப்பா இன்னைக்கு பாபா ஆர்டிஸ்டுக்கு சேவா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆர்டிஸ்டுக்கு சேவா பண்ணிட்டோம்னா அவங்க புத்தியில ஞானத்தினுடைய சிந்தனைகள் ஓடும். அதற்கேற்றாற் போல படங்களை அவங்க தயார் செய்வாங்க. அப்ப அந்த படங்களை பார்க்கறவங்களுக்கு பிரேரணை கிடைக்கும் அப்படின்னு பாபா இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சேவையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இன்னைக்கு அம்மாவினுடைய 3 மகா வாக்கியங்களை நாம கேட்க போறோம். நினைவிற்கான தொடர்பு ஞானத்தோடு எப்படி ஏற்படுகிறது மற்றும் சிருஷ்டியினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும், சிருஷ்டி எப்படி நடக்கும், அடுத்து ஓம் என்றால் அதனுடைய யதார்த்தமான அர்த்தம் என்ன, இப்படி இன்றைக்கு முரளியில நிறைய ஆழமான ரகசியங்களை பாபாவும் மம்மாவும் நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய சிவ பகவானுடைய மகா வாக்கியம், வாணியினுடைய தேதி 11/4/22. மீட்டே பச்சே, तुम्हारी बुद्धि में सारा दिन सर्विस के ही कयालत चलनी चाहिए. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய புத்தியில் முழு நாளும் சேவைக்கான சிந்தனைகளே ஓட வேண்டும். तुम्हें सबका कल्याण करना है क्योंकि तुम हो आंधों की लाठी. நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், ஏனென்றால் நீங்கள்தான் கண் இழந்தவர்களுக்கு ஊன்றுகோல். பாபா இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, ऊंच पद पाने के लिए मुख्य कौन सी धारणा चाहिए? உயர்ந்த பதவியை அடைவதற்கு முக்கியமாக என்ன ஒரு தாரணை வேண்டும்? பாபா பதில் சொல்றாங்க, ऊंच पद तब मिलेगा जब अपनी कर्मेंद्रियों पर पूरा पूरा कंट्रोल होगा. எப்போது உங்களுடைய கர்ம இந்திரியங்கள் மீது முழுமையிலும் முழுமையான கட்டுப்பாடு இருக்கின்றதோ அப்போதே உயர்ந்த பதவி கிடைக்கிறது. அகர் कर्मेंद्रिया वश नहीं, चलन ठीक नहीं, बहुत अधिक तमन्नाएं है, हबच है तो ऊंच पद से वंचित हो जाएंगे. கர்ம இந்திரியங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாவிட்டால், நடத்தை சரியில்லை என்றால், அதிகமான விருப்பங்கள் பேராசை இருக்கின்றது என்றால் உயர்ந்த பதவியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள். ऊंच पद पाना है तो मात पिता को पूरा फॉलो करो. உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். கர்மேந்திரிய ஜீத் பனோ, கர்ம இந்திரியங்களை வெற்றி அடைந்தவர் ஆகுங்கள். பாபா இன்றைக்கு பாடல் சொல்றாங்க, நயன்ஹீனுக்கோ ராக் திகாவோ பிரபு. இன்னைக்கு வாணியினோட தலைப்பிலே பாபா சொன்னாங்களே ஊன்றுகோல். சோ அதற்கேற்றாற் போலதான் இன்றைக்கு பாடல், கண் இழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு. பாருங்க, இது பக்தி மார்க்கத்தோட பாடல். பக்தியில என்ன சொல்றாங்க, பகவானை பார்த்து கண் இழந்தவங்களுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஞான மார்க்கத்துல பாபா நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க தான் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல். ஓம் சாந்தி. प्रदर्शनी के लिए ये गीत बहुत अच्छा है. பாபா சொல்றாங்க, கண்காட்சிக்காக இந்த பாடல் ரொம்ப நல்ல பாடல், அதாவது ஏற்ற பாடல். ऐसा नहीं प्रदर्शनी में रिकॉर्ड नहीं बजाया जा सकते. அப்படி இல்ல, கண்காட்சியில தான் படவிலக்கோலாம் வைக்கிறோம்னா அங்க பாடல்லாம் போடக்கூடாது, அப்படி கிடையாது. इस पर भी तुम समझा सकते हो क्योंकि पुकारते तो सब है. பாபா சொல்றார், நீங்க படவிலக்க கண்காட்சியில கூட இந்த பாடலை ஒளிபரப்பலாம், அதுக்கப்புறமா இந்த பாடலோட அர்த்தத்தை சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பகவான அழைச்சிட்டு இருக்காங்க. परंतु ये नहीं जानते कि जाना कहाँ है और कौन ले जाएगा. ஆனா அவங்களுக்கு எது தெரியல, எங்கு செல்ல வேண்டும், யார் என்னை அழைத்து செல்வார், இது தெரியாமலே பகவான் என்ன பண்றாங்க, அழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
जैसे कि ड्रामा अथवा भावी वश भक्तों को भक्ति करनी है. பாபா சொல்றாங்க, எப்படி டிராமா மற்றும் விதியினுடைய அனுசாரம் பக்தர்கள் பக்தி செய்தே ஆக வேண்டும். जब भक्ति पूरी होती है तभी बाप आते. எப்போ பக்தி நிறைவடைகிறதோ அப்போதுதான் பாபா வருகிறார். கித்தனை दर दर भटकते हैं. எவ்வளவு பாருங்க, ஒவ்வொரு இடமா அலையிறாங்க பக்தியில. மேலே மல்காடே லக்தே, நிறைய திருவிழாக்கள், புனித நீராடுதல், இப்படி நிறைய செய்யறாங்க. दिन प्रतिदिन वृत्ति को पाते जाते हैं. நாளுக்கு நாள் அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸ்ரத்தா சே தீர்த்தோ பர் ஜானா பட்டக்னா சல்தா ஹி ஆத்தா. ரொம்ப ஸ்ரத்தையோட தீர்த்த யாத்திரை போறது, அலையிறது, இதெல்லாமே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. बहुत समय हो जाता है तो भी गवर्नमेंट स्टैंप आदि बनाती रहती है. பாபா சொல்றாங்க, வெகு காலம் ஆகுது அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு தபால் தலை கூட என்ன பண்றாங்களா, கவர்மெண்ட்ல இருந்து வெளியிடுறாங்க. சாதுவா ஆதிக்கே பி ஸ்டாம்ப் பனாத்தி. குறிப்பாக சன்னியாசிகளுக்கு கூட அவங்களுடைய உருவத்தை வச்சு அந்த தபால் தலையானது வெளியிடப்படுது. பர்த்டே மனாத்தே, பிறந்த நாளும் கொண்டாடுறாங்க. ये सब है रावण राज्य का अथवा माया का बपका. அப்ப பாருங்க, ஒருத்தருக்கு தபால் தலை வெளியிடுறாங்க, அவங்களுக்கு விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது கலியுகத்துல அப்படின்னா பாபா சொல்றாங்க, அது ராவண ராஜ்யம், மாயையோட பகட்டு தான் அங்க வேலை செய்து. உன்கா பி மேலா மல்காடா செய்ய, அவர்களுக்கு கூட திருவிழாக்கள்லாம் வேணும்லன்றாரு பாபா. आधा कल्प से तुम रावण राज्य में भटकते रहे. பாபா சொல்ல, நீங்க கூட அரை கல்பமா ராவண ராஜ்யத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தீங்க. अब बाबा आकर रावण राज्य से छुड़ाए राम राज्य में ले जाते हैं. இப்போ பாபா வந்து ராவண ராஜ்யத்துல இருந்து விடுவித்து ராம ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கின்றார். दुनिया ये नहीं जानती कि आपे ही पूज्य आपे ही पुजारी, ये महिमा किसकी है. பாபா சொல்றாங்க, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவும் தெரியல. எது தெரியல? இந்த ஒரு பாடல் இருக்கு, நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி. இந்த பாடல் யாருக்கானதுங்கிறது தெரியல. पहले 16 कला संपूर्ण पूज्य रहते हैं, फिर 2 कला कम हो जाती है तो उनको सेमी कहेंगे. முதல்ல 16 கலை சம்பூர்ணமாக இருக்காங்க, அப்பதான் பூஜைக்குரியவர்கள். பிறகு 2 கலை குறைந்து விடுகிறது. 2 குறைஞ்சிட்டாலே அது என்னதான் சொல்லணுமா? பாபா சொல்றாங்க, பாதின்னு தான் சொல்லணும். 16 கலையில இருந்து 2 கலை குறையுது, 14 கலை. ஆனா அதவே என்னதான் சொல்லணும்? செமின்னு தான் சொல்லணும். फुल पूज्य फिर 2 कला कम होने से செமி பூஜ்ய கஹேங்கே. ஃபுல் பூஜைக்குரியவர்கள், முழு மகிமைக்குரியவர்கள். ஆனா 2 கலை குறைந்தாலே அவங்கள என்னதான் சொல்றோம்? பாதி, செமிதான், பாதிதான் பூஜைக்குரியவர்கள்னு சொல்லப்படுது. தும் ஜான்தே ஹோ பூஜாரி சே ஃபிர் பூஜ்ய பன் ரஹி ஹே. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்கள் ஆகுகிறீர்கள். ஃபிர் அதுக்கப்புறமா என்ன ஆகுறோம்? பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்கள். அப்ப நாம தான் பூஜைக்குரியவர், நாம தான் பூஜாரி. இந்த பாடல், இந்த மகிமை பகவானுக்கானது கிடையாது. அடுத்து பூஜைக்குரியவர்கள் ஆயிற்று, பிறகு என்ன ஆயிடுறோம்? பூஜாரி ஆயிடுறோமா? பாபா இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி फिर செமி பூஜ்ய பனேங்கி, செமி பூஜைக்குரியவர்கள் ஆகிறோம். அதுக்கப்புறம் தான் பூஜாரி நிலை வருது. अब इस कलयुग के अंत में हमारी पूजारी पने का पाठ खत्म होता है. பிறகு இப்போ இந்த கலியுகத்தோட இறுதியில பூஜாரி நிலையினுடைய பாட் முடிவடைகிறது. பூஜ்ய बनाने लिए பாபா को आना पड़ता है. உங்களை பூஜைக்குரியவர் ஆக்குவதற்கு பாபா வரவேண்டியதாக இருக்கு. பூஜ்யம் பூஜ்யம்ன்றப்ப 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு பூஜைக்குரியவர்கள், இன்னொன்னு பூஜ்யம் என்றாலே என்ன? 0 ஆகணும்ல.
பாபா நம்மள என்ன பண்றாரு? ஜீரோ ஆத்மா. ஆத்மா என்ற உணர்வு பாபா வந்துதான் நமக்கு ஏற்படுத்துறார். நம்மள ஆத்மா அபிமானி ஆக்குறார். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஆக முடியும்? பூஜைக்குரியவர்கள், மகிமைக்குரியவர்களாக ஆகிறோம். ஆகையாலதான் பாபா சொல்ற, உங்களை பூஜ்யமாக்குறதுக்காக பாபா வர வேண்டியதா இருக்குது. பாபா விஸ்வகா மாலிக் பனாத்தே. இப்போ பாபா உங்களை உலகத்துக்கே எஜமானன் ஆக்குறார். விஸ்வத்தோ எபி ஹோகி ஓபி ஹோகி. உலகம் இதுவும் உலகம்தான், அதுவும் உலகம்தான். அதாவது இப்ப இருக்கிற யுகம் இந்த உலகத்துலதான் நடக்குது. அடுத்து சத்யுகம், ஸ்வர்க்கமும் இந்த உலகத்துலதான் ஏற்படுது. வஹா மனுஷ்ய போ தோடே ரேத்தே. ஆனா அந்த உலகத்துல மனிதர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ஏக் தர்மம் ஹோத்தாய். பாபா சொல்றாங்க, ஒரே ஒரு தர்மம் தான் அங்க இருக்கும். அநேக தர்மம் ஹோனே சே பி ஹங்காமா ஹோத்தா ஹே. அநேக தர்மங்கள் ஏற்படுறப்ப போராட்டங்களும் ஏற்படும். பிரிவு வந்துட்டாலே பிரச்சனை வந்துரும். பாபா ஆயா ஹே லாயக் பனானே. இப்போது பாபா வந்திருக்கிறார் தகுதியானவர்களாக உருவாக்குவதற்கு. जितना बाबा को याद करेंगे उतना अपना भी कल्याण करेंगे. இதுல எவ்வளோ நாம பாபாவை நினைவு செய்யறோம் அவ்வளோ தனக்குத்தான் நன்மை செய்யறோம். பாபா நம்மள தகுதியாக்குறார். ஆனா நம்மோட முயற்சியும் வேணும். நாம நினைவு செய்ய செய்யதான் நமக்கு நாம என்ன பண்றோம்? கல்யாண நன்மை செய்யறோம். देखना है कि कल्याण करने का कितना शौक रहता है. பார்க்கணும், சோதனை பண்ணணும். நன்மை செய்யணும் அப்படின்ற விஷயத்துல எனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது. जैसे आर्टिस्ट है उनको ख्याल रहता है ऐसा ऐसा चित्र बनाए जिसे मनुष्य अच्छी रीति समझ जाए. எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ஓவியர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சிந்தனை இருந்துட்டே இருக்குமா? பாக்குறவங்களுக்கு அந்த ஓவியம் நல்லா புரியணும். அப்ப அதுக்கு நான் எப்படி அந்த ஓவியத்தை வரைகிறது, தயார்படுத்துறது, அந்த சிந்தனை அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். समझेंगे हम बेहद के बाप की सर्विस करते हैं. அப்ப அவங்களுக்கு என்ன நினைவு இருக்குமா? சேவா பண்றேன், அதுவும் நான் எல்லையற்ற தந்தைக்கு சேவா பண்ணிட்டு இருக்கிறேன். வரைகிறப்ப அவங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும். பாரத் கோ ஸ்வர்க் பனானா ஹே. பாரதத்தை எப்படியாவது சொர்க்கமாக்கிடணும். பிரதர்ஷனி மே தேக்கோ கித்தனை டேர் ஆத்தே. பாபா சொல்ற, நீங்க ஒரு கண்காட்சி வைக்கிறீங்கன்னா ஏராளமானோர் வராங்க. तो प्रदर्शनी के ऐसे चित्र बनाए जो कोई भी समझ जाए कि चित्र अक्यूरेट रास्ता बताने वाले हैं. அப்ப இந்த படவிளக்கத்துல நீங்க வைக்கக்கூடிய சித்திரங்கள் அவ்வளோ நல்லா இருக்கணும், அவ்வளோ அவங்களுக்கு புரியணும். அத பார்த்த உடனே இந்த சித்திரத்தின் மூலமா தான் எனக்கு வழி கிடைத்தது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். சித்திரத்தை பார்த்து அவங்க லட்சியத்தோட வழிய அவங்க தெரிஞ்சுக்கணும். மேலே மல்காடே ஆதி ஜோஹே वो तो उनके आगे कुछ भी नहीं है. பாபா சொல்றாங்க, உலகத்துல திருவிழா கொண்டாடுறாங்க, புனித நீராட போறாங்க, பெரிய பெரிய இடங்கள்ல இதெல்லாம் நடக்குது. ஆனா உங்களுடைய கண்காட்சிக்கு முன்னாடி இது எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்க லட்சியத்தினுடைய உணர்வு மக்களுக்கு ஏற்படுறது இல்ல. ஏதோ ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக போறாங்க, பக்தி பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. ஆனா லட்சியத்தினுடைய பாதை இங்கதான் உங்களுக்கு கிடைக்குதுன்றார் பாபா. आर्टिस्ट जो इस ज्ञान को समझते हैं उनकी बुद्धि में रहेगा ऐसे ऐसे चित्र बनाए जो बहुतों का कल्याण हो जाए. அப்ப யாரு ஆர்டிஸ்ட் ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க புத்தியில என்ன வந்துரும்? நான் இப்படி எல்லா சித்திரத்தை உருவாக்கணும், பார்த்த உடனே நிறைய பேருக்கு அதன் மூலமா நன்மை ஏற்படணும், இந்த எண்ணம் ஆர்டிஸ்டுக்கு இருக்கும். रात दिन बुद्धि इस बात में लगी रही. அப்ப இரவு பகல் அவங்களோட புத்தியில இந்த விஷயம் தான் இருந்துட்டே இருக்கும். इन चीजों का बहुत शौक रहता है. இந்த மாதிரி பொருட்களை உருவாக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, பாபா குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ஆர்வம் இருக்கு, சேவையில புது புது சாதனங்களை உருவாக்கணும்.
அந்த சாதனங்கள் மூலமா நிறைய பேருக்கு போய் ஞானம் போய் சேரணும், நிறைய ஆத்மாக்கள் பாபாவோட குழந்தை ஆகணும், பாபாவோட வாரிசு ஆகணும். அப்ப சேவாதாரி குழந்தைங்களுக்கு இந்த பொருட்களுடைய ஆர்வம் இருக்கும். உலகத்தோட பொருட்கள், நான் எனக்கு இந்த பொருள் வேணும், அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன ஆர்வம் தான் இருக்கோ, சேவைக்காக நான் எப்படி பொருட்களை உருவாக்குறது, சாதனங்களை உருவாக்குறது, அதன் மூலமா நிறைய ஆத்மாக்களுக்கு எப்படி நன்மை செய்யறது, இதுலதான் அவங்களோட ஆர்வம் இருக்கும். மோத்து அச்சானக் ஆத்தா ஹை. பாபா சொல்றாங்க, மரணம் திடீர் திடீர்னு தான் வரும். अगर ज्योति आदि की याद में रहे, मौत आ गया तो ज्योति जैसा जन्म मिलेगा. பாபா பாருங்க எப்படி சொல்றாருன்னு. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய காலனி, அதாவது செருப்போட நினைவிலேயே நீங்க இருக்கீங்க. அப்ப மரணம் அடைகிற நேரத்துல உங்களுக்கு அந்த காலனியினுடைய நினைவு தான் வரும். அப்ப உங்களுடைய பிறப்பு கூட எப்படி இருக்குமா? பாபா சொல்றாங்க, செருப்பு போல ஜென்மா ஏற்படும். செருப்பு எதுக்கு நினைக்க போறாங்க அப்படின்னு தோணலாம். ஆனா பாபா எதற்காக சொல்றாரு? சில பேருக்கு செப்பல்ல ரொம்ப ஆசை ஆர்வம் இருக்கும், செப்பல் வாங்கணும், இந்த மாதிரி இருக்கணும் செப்பல். அப்ப செப்பலோட நினைவு புத்தியில அதிகமா இருக்கும். எப்படி சேவா பண்றவங்களுக்கு பொருள் எந்த சாதனம் வேணுமோ அந்த சாதனத்தோட நினைவு இருக்கும். அது போல அல்ப கால ஆசை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த பொருள் மீது கவர்ச்சி இருக்குமோ அந்த பொருளோட நினைவு தான் இருந்துட்டே இருக்கும். அப்ப கடைசி நேரம் பாபா இன்னைக்கு என்ன சொல்றார்? திடீர்னு மரணம் வரும்ன்ற. அப்ப அந்த மரணம் அடைகிற நேரத்துல என்ன வரும்? அதிக காலம் எதை நினைச்சாங்களோ அந்த நினைவு தான் வரும். அப்ப அதற்கேற்றாற் போலதான் பிறப்பானது கூட கிடைக்கும். யஹா தோ பாப் கேத்தே ஹே தேக சகித் சப்கோ பூல்னா. இங்க பாபா என்ன சொல்றாரு? தேக சகிதம் எல்லாத்தையுமே மறக்கணும், தேகத்தையே மறக்கணும். அப்புறம் நாம செருப்ப போய் நினைச்சிட்டு இருக்கலாமா? ஓபி தும் சமஜ்தே ஹோ கி பாப் கோன் ஹை. இதை கூட நாம புரிஞ்சிட்டோம், பாபா யாரு அது புரிஞ்சுக்கணும் இல்லையா? வெறும் பாபா அப்படின்னு இருந்துடக்கூடாது. பாபா யார், அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு உயர்ந்தவர், பாபாவே நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப நம்ம பாபாவோட அறிமுகம் கிடைச்சு பாபா குழந்தை ஆயிட்டோம், அது பெரிய விஷயமே இல்ல. பாபாவை என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். கொய்சே பூச்சோ ஆத்மா ஓகே பாப்கோ ஜான்தே ஹோ. உலகத்துல இருக்கவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஆத்மாக்களின் தந்தையை அறிந்திருக்கிறீர்களா? கேத்தேஹே நெகி. என்ன சொல்லுவாங்க அவங்க? இல்லன்னு சொல்லுவாங்க. யாது கித்னா கர்த்தேஹே. ஆனா பாருங்க, அவர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க, ஆனா அவரை எவ்வளவு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க போய் பகவான தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொல்லிடுவாங்க. பாபா என்ன சொல்லி கேட்க சொல்றாரு? ஆத்மாக்களின் தந்தையை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க சொல்றாரு. அப்ப தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரை எவ்வளவு நினைவு செய்யறாங்க, எவ்வளவு அவர்கிட்ட போய் யாசிக்கிறாங்க. தேவியோ சேபி ஜாக்கர் மாங்குதே. பகவான் கிட்டேயே இது வேணும் அது வேணும்னு யாசிக்கிறாங்க. அதே போல தேவிகள் முன்னாடி போயிட்டு கூட யாசிக்கிறாங்க. தேவி கி பூஜா கி और कुछ मिल गया तो बस उन पर कुर्बान हो जाते हैं. தேவிக்கு பூஜை பண்றாங்க, ஏதோது ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க, உடனே அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடுறாங்க? அந்த தேவி கிட்ட அப்படியே பலி ஆயிடுறாங்க. फिर पुजारी को भी पकड़ लेते हैं, वो भी आशीर्वाद आदि करते हैं. பிறகு அந்த தேவியினுடைய பூஜாரிய பிடிச்சு வச்சுக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்து கூட ஆசீர்வாதம் கிடைக்குது. இன்னைக்கு பூஜாரிகளும் என்ன பண்றாங்க? பிறருக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கறாங்க. கித்னி அந்த ஸ்ரத்தா ஹே. பாபா சொல்ற, எவ்வளோ இதெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கைகள். तो ऐसे ऐसे गीतों पर प्रदर्शनी में भी समझा सकते हो. இந்த வரிகள்லாம் எந்த பாட்டுல வருது? இன்னைக்கு பாபா சொன்னாங்க இல்லையா, கண் இழந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபு, அந்த பாடல்ல இந்த வரிகள்லாம் இருக்கு. ஆகையாலதான் பாபா இன்னைக்கு அதை பற்றி சொல்றாரு நமக்கு. சோ பாபா சொல்றார், இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்க கண்காட்சியில போடுங்க, ஒளிபரப்பு செய்யுங்க, அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தங்களை வர்றவங்களுக்கு சொல்லுங்க. ये प्रदर्शनी तो गांव गांव में जाएगी. பாபா சொல்றார், இந்த கண்காட்சி கிராம கிராமத்துக்கு போகும். அப்போ ஒரே ஒரு கண்காட்சி தான் இருந்தது,
இப்ப பாருங்க, படவிளக்கம், எத்தனை படவிளக்க கண்காட்சிகள், எத்தனை கிராமத்துக்கு போய் பாபாவோட சேவா நடந்துட்டு இருக்குது. பாப் கரீப் நிவாஸ். ஏன் பாபா கிராமம்னு அடிக்கடி சொல்றாரு? ஏன்னா பாபா யாரு? ஏழை பங்காளன். உனக்கும் ஜோர்ஸே விட்டானே பாபா சொல்றார், அவங்களதான் நீங்க என்ன பண்ணணும்? நல்லா தூக்கி விடணும். கிராமத்துல இருக்கிறவங்கள நல்லா முன்னேற்றம் செய்யணும். சாக்குகார் தோ கோட்டோ மே கோய் நிக்கலேகா. பாபா சொல்றார், செல்வந்தர்கள் கோடியில ஒரு சிலர் தான் வெளிப்படுவார்கள். பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, கோடியில ஒரு சிலர்னா யாரு? செல்வந்தர்கள் தான். நம்ம ஏழைகளுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணணும்? போய் சேவா பண்ணணும். பிரஜா தோ டேரே, ஏன்னா பிரஜைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம தயார்படுத்தணும். யஹா தோ மனுஷ்ய சே தேவதா பன்னை, பாப் சே வர்ஷா மில்தை. இங்க நாம மனிதன்ல இருந்து தேவதை ஆகணும். பாபாட்ட இருந்து அதற்கான ஆஸ்தி கிடைக்கிறது. पहले पहले तो बाप को जानना चाहिए कि वह हमको पढ़ाते हैं. முதல்ல பாபாவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவர்தான் எனக்கு படிப்பு கற்றுத் தருகிறார். இந்த அறிதல் நமக்கு இருக்கணும். इस समय मनुष्य कितने पत्थर बुद्धि है. இந்த நேரம் மனிதர்கள் எவ்வளோ கல் புத்தியோடு இருக்காங்க. देखते भी है, इतने सेंटर्स पर आते हैं, सबको निक्षय है. வெளியில இருக்கிறவங்க பாக்குறாங்களாம், இவ்வளவு பேர் இந்த சென்டருக்கு போறாங்களே, இந்த இடத்துக்கு போறாங்களே, அதெல்லாம் பாக்குறாங்களாம். எல்லாருக்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. பாப், டீச்சர், சத்குரு எபி சமஜ்தே நீ. ஆனா எல்லாருடைய நம்பிக்கை ஒரே மாதிரி இல்ல. பாபா சொல்றாரு, அப்பா, டீச்சர், சத்குரு இவருதான் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு புரியல. ஏக் தூசரா கீத் பி ஹே. பாபா முதல் பாடலை முடிச்சிட்டு அடுத்து எங்க போயிட்டாரு? ரெண்டாவது பாடலுக்கு போயிட்டார். இந்த பாடலும் இருக்கிறது. எந்த பாடல் சொல்லியிருப்பாரு பாபா? கண்ணில் அந்தவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுன்ற பாடல் கேட்டோம். அடுத்த பாட்டு பாபா என்ன சொல்லியிருப்பாரு? ஏக் தூசரா கீத் பி ஹே இஸ் பாப் கி துனியா சே. அடுத்த பாடல் என்ன? இந்த பாவமான உலகத்திலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள் பிரபு. ரெண்டு பாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. உபி அச்சா ஹே. பாபா சொல்ற இந்த பாட்டு கூட நல்ல பாட்டு. இஸ் பாப் கி துனியா தோ ஹை ஹி. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா தான் இருக்கு? பாவமான உலகமா தான் இருக்கு. பகவான் வாச் யாசுரி சம்பிரதாய் ஹே, மே இன்கோ தேவி சம்பிரதாய் பனாத்தா. பகவானுடைய மகா வாக்கியம், இது அசுர குலம், இதைத்தான் நான் தேவ குலமாக மாற்றுகின்றேன். फिर मनुष्यों की कमिटी आदि ये कार्य कैसे कर सकती है? பாபா சொல்ல, மனிதர்கள் இன்னைக்கு கமிட்டி போடுறாங்க, அவங்களால எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியும்? உலகத்துல என்ன பண்றாங்க? இதுக்கான கமிட்டி, அதுக்கான கமிட்டி, நிறைய கமிட்டி போடுறாங்க. பாபா சொல்ற, அவங்களால மனிதர்களை எப்படி தேவத்தை ஆக்க முடியும்? யஹா தோ சாரி பாத் ஹி புத்தி கி ஹே. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா விஷயமுமே புத்திக்கானது, புத்தி சம்பந்தப்பட்டது. भगवान कहते हैं तुम पतित हो, तुमको भविष्य के लिए पावन सो देवता बनाता हूं. பகவான் சொல்றார் நம்மளை பார்த்து, நீங்கெல்லாம் பதீதமானவர்கள், உங்களை எதிர்காலத்திற்காக பாவனமான தேவத்தை ஆக்குகிறேன். பகவான் நம்மளை பார்த்து சொல்றார், நான் உங்களை என்ன பண்றேன்? எதிர்காலத்துல பாவனமான தேவத்தை ஆக்குறேன். இசமே சபி பதீத். ஆனா இந்த நேரம் எல்லாருமே பதீத்தமா இருக்காங்க. பதீத் அக்ஷர் ஹி விகார் பர்ஹி. பதீத்தம் என்ற வார்த்தை எதற்காக சொல்லப்படுது? விகாரத்தை வச்சுதான் சொல்லப்படுது. சத்யுகமே வைஸ்லெஸ் வேர்ல்டு தி. ஆனா சத்யுகத்துல விகாரங்களே இல்லாத உலகம். ஏஹே விஷஸ் வேர்ல்டு. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் விஷமான உலகம். கிருஷ்ணக்கோ 16,108 ராணியா தேதி. கிருஷ்ணருக்கு என்ன காட்டிட்டாங்களாம்? 16,108 ராணிகள் இருந்தாங்க. பக்தி மார்க்கத்துல பாகவத கதையில கூட சொல்லப்பட்டிருக்கு, கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாராம்? 16,108 ராணிகளையும் களவாடி சென்று விட்டார்.
சென்று என்ன பண்ணாரா, பாதாள அரண்மனையில வச்சிருந்தாரு அப்படின்லாம் கதையில சொல்லியிருக்காங்க. எபி டிராமாமே நூந்தே பாபா சொல்ற, இதெல்லாம் டிராமால பதிவு செய்யப்பட்டிருக்கு. जो भी शास्त्र बनाए हुए हैं उनमें ग्लानी कर दी है. என்னெல்லாம் சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்களோ அதுல அவதூறு தான் பரப்பப்படுகிறது. கிருஷ்ணரே அப்படி செஞ்சாரா? கிருஷ்ணருக்கே அவ்வளவு மனைவிகள் இருந்தாங்களா? கிருஷ்ணரே இப்படி செஞ்சாரா? அப்ப அதெல்லாம் என்ன அப்படிதானே சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவரை அவதூறு பேசுவது. பாபா जो स्वर्ग बनाते हैं उसके लिए भी क्या क्या कहते हैं. பாபா சொல்றார், கிருஷ்ணரை மட்டுமா விட்டாங்க, நான் உருவாக்குற சொர்க்கத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கன்றார் பாபா. என்ன சொல்லியிருக்காங்க? கிருஷ்ணரை பத்தி மட்டும் இல்ல, சொர்க்கத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க பாபா கேக்குறார். अभी तुम जानते हो बाबा हमको कितना ऊंच बनाते हैं, कितनी अच्छी शिक्षा देते हैं. இப்ப நாம தெரிஞ்சிட்டோம் பாபா நம்மளை எவ்வளவு உயர்வடைய செய்யறார். அடுத்து எவ்வளவு நல்ல படிப்பினைகளையும் நமக்கு கொடுக்கிறாரு. சச்சா சச்சா சத்சங் ஏகே, உண்மையிலும் உண்மையான சத்சங்கம் இதுதான். சிந்தனை பண்ணோமா, சொர்க்கத்தை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு. கிருஷ்ணர் இருந்தப்பதான் கம்சன் இருந்தாரு, சிசுபாலன் இருந்தாரு, அவர் சக்கரத்தை வச்சு வதம் செய்தாரு. எவ்வளவு கதைகள் சொர்க்கத்தை பத்தி சொல்லிட்டாங்க இல்லையா? பாபுசர பகவான் படைக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி கூட எவ்வளவு அவதூறான விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க. பாக்கி சபே ஜூட் சங். மற்றபடி உலகத்துல இருக்கிறதெல்லாம் என்ன? புறம்பான தொடர்புகள். ऐसे को फिर परमपिता परमात्मा आकर विश्व का मालिक बनाती है. ஆனா அப்படிப்பட்டவர்களைத்தான் பரமபிதா பரமாத்மா உலகத்துக்கே எஜமானனாக்குறார். बाप समझाते हैं बच्चे तुमको अब आंतों की लाठी बनना है. எல்லாம் சொல்லிட்டு பாபா என்ன சொல்றாரு, குழந்தைங்களே இப்போ நீங்க கண்ணில்லாதவங்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். जो खुद ही सज्जे नहीं है वो फिर औरों की लाठी क्या बनेंगे. பாபா சொல்ற, அவங்களுக்கே கண்ணு தெரியலன்னா அவங்க எப்படி மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும்? நமக்கே இப்ப கண்ணு இல்லைன்னா நம்ம பிறருக்கு எப்படி வழிகாட்டுறது? பல் கர்க்கே ज्ञान का विनाश नहीं होता है. பாபா சொல்றாங்க, ஞானத்திற்கு ஒருபோதும் அழிவு ஏற்படுவதில்லை. ஏக் பாரி மா பாப் கஹா तो कुछ न कुछ मिलना चाहिए. ஒரு முறை அப்பா அம்மான்னு ஏத்துக்கிட்டோம், அம்மா பாபாவை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஏதாவது கிடைச்சிருன்றார் பாபா, பலன் கிடைச்சிடும். பரந்து நம்பர்வார் பதுத்தோ ஹேனா, ஆனா பதவி நம்பர்வார் தான். நாம எவ்வளவு முயற்சி செய்யறோம் அவ்வளவுதான் பதவி கிடைக்கும். சலன் से भी कुछ मालूम पड़ जाता है. சில பேரை நடத்தைய வச்சே கண்டறிஞ்சிடலாம். फिर भी पुरुषार्थ कराया जाता है. ஆனாலும் பாபா என்ன பண்றாரு, அவங்களையும் முயற்சி செய்ய வைக்கிறார். பாபாக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த குழந்தை எப்படி என்ன அடைய போகுது, இதோட புருஷார்த்தம் எப்படி இருக்கு, எல்லாமே தெரியும். ஆனாலும் பாபா என்ன முயற்சி பண்ணுவாரு, இவங்களையே எப்படியாவது நம்ம முயற்சி செய்ய வைக்கணும்னு அவர் என்ன பண்றாரு, முயற்சி பண்றார். ऐसा नहीं जो मिला सो ठीक. ஆனா நாம அப்படி இருந்துடக்கூடாது, எனக்கு எது கிடைக்குதோ கிடைக்கட்டும், டிராமால இருந்தா கிடைக்கும், கிடைக்க வேண்டியது கிடைக்கும், அப்படி நீங்க உட்கார்ந்துராதீங்கன்றார் பாபா. புருஷார்த் சே ஊஞ்ச் பிராலப்த் மில்னி ஹே. புருஷார்த்தத்தின் மூலமாகத்தான் உயர்ந்த பிராப்தி கிடைக்கும். இது இயற்கையோட நியதியும் கூட. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். உலகத்திலே சொல்லியிருக்காங்க, பகவானே கொடுக்க முடியலனாலும் நீங்க அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும்னு சொல்லி உலகத்துல இருக்கவங்க சொன்னதை கேட்டு உலகத்துல எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவான். நமக்கு சொல்றவர் யாரு? பகவான் சொல்றார். ஸ்வயம் பகவான் திரிகால தர்ஷி. அவர் என்ன சொல்றாரு, முயற்சி பண்ணுங்க பலன் கிடைக்கும். இப்ப பாபாவோட வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், மகத்துவம் கொடுக்கணும். வெறும் முக்கியத்துவம் மட்டும் கொடுத்தா பத்தாது, மகத்துவம் கொடுக்கணும். மகத்துவம் கொடுத்தாதான் நாம என்ன பண்ணுவோம், அதன்படி நடப்போம். அதுக்கப்புறம் தான் நாம என்னாக முடியும், மகானாக முடியும். बिगर पुरुषार्थ सो पानी भी ना मिले.
பாபா அடிக்கடி சாக்கார முறையில சொல்லுவாங்க இல்லையா, இன்னைக்கும் சொல்லியிருக்காரு, முயற்சி செய்யலைன்னா தண்ணி கூட கிடைக்காது. ஏன்னா அந்த காலத்துல பாருங்க தண்ணி சகஜமா கிடைக்கும். எல்லார் வீட்லயும் கிணறு இருக்கும், இல்லைன்னா தோட்டத்துல குளம் வச்சிருப்பாங்க. எப்ப வேணா தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணிக்காக யாரும் காத்திருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு தண்ணிக்காகவே எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. தண்ணி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தூரம் போய் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்ப பாபா சொல்லியிருக்காரு, முயற்சி செய்யலைன்னா தண்ணி கூட கிடைக்காது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சா கூட தண்ணி கிடைக்காம இருக்கு. அப்ப பலன் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அதற்கு நாம எவ்வளவு புருஷார்த்தம் பண்ணணும். इसको कर्म क्षेत्र कहा जाता है. இதைத்தான் கர்ம சேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. யஹா கர்ம் பிகர் மனுஷ रहने सके. அதாவது இங்க கர்மா இல்லாம மனுஷனால இருக்க முடியாது. கர்ம சந்நியாஸ் அக்ஷர் ஹி ராங் ஹை. கர்ம சந்நியாசம் அப்படின்ற வார்த்தையே தவறானது. बहुत हट करते हैं. ஆனா இது தெரியாம என்ன பண்றாங்க, அடம்மா இருக்காங்களா. पानी पर आग पर चलना सीखते हैं, परंतु फायदा क्या मिला. பாபா சொல்ற தண்ணி மேல நடக்கிறது, நெருப்பு மேல நடக்கிறதெல்லாம் கத்துக்கிறாங்க. ஆனா இதுல எல்லாம் என்ன லாபம் இருக்கிறதுன்னு கேக்குறார். முஃப்த் ஆயு கவாத்தே. பாபா சொல்ற வீணா அவங்களோட ஆயுசை இழந்துக்கிறாங்க, ஆயுள இழந்துக்கிறாங்க, உயிர் போயிடுது இல்லையா. அதத்தான் பாபா சொல்ற. भक्ति की जाती है रावण के दुख से छूटने के लिए, छूटकर फिर वापस जाना, इसलिए सब याद करते हैं हम मुक्ति धाम में जाए अथवा सुख धाम में आए. பக்தி செய்வதே எதற்காக, ராவனோட துக்கத்துல இருந்து விடுதலை அடையணும். அப்ப விடுதலை அடையணும்னா அடுத்து வீட்டுக்கு போகணும். ஆனா அதோட முடிஞ்சு போகாது, பிறகு சுகதாமத்துக்கும் வரணும். தோனோ ஹி பாஸ்ட் ஹோகே. ரெண்டுமே இப்ப எப்படி இருக்கு, கடந்த காலமாக இருக்கிறது. பாரத் சுகதாமதா அப நரக்கு ஹே தோ நரக்வாசி கஹிங்கேனா. பாரதம் சுகதாமமா இருந்தது, இப்ப நரகம் ஆயிடுச்சு, நரகவாசி தானே. அப்போ तुम खुद कहते हो फलाना स्वर्गवासी हुआ. பாபா சொல்ற உலகத்துல நீங்களே சொல்றீங்க, யாராவது இறந்து போயிட்டா என்ன சொல்றீங்க, சொர்க்கவாசி ஆயிட்டார். அச்சா தும் தோ நரக்மே ஹோனா. அப்ப நம்ம சொல்றவங்கள்ட்ட என்ன கேட்கணுமா, அவர் சொர்க்கவாசி ஆயிட்டார்ல, அப்ப நீங்க நரகத்துல தானே இருக்கீங்கன்னு கேளுங்கன்றார் பாபா. ஹெவன் கே அகெயின்ஸ்ட் ஹெல் ஹே. சொர்க்கத்துக்கு எதிர்ப்பதம் எது, நரகம் தானே. இப்ப ஒருத்தர் சொர்க்கத்துல இருக்காருன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு அர்த்தம், நரகம். பாக்கி वो तो है शांति धाम. बड़े बड़े लोग इतना भी समझते नहीं. ஆனா மேல இருக்கிறதோ என்ன, சாந்தி தாமம். பெரிய பெரிய மனிதர்கள் கூட இதை தெரிஞ்சுக்காம இருக்காங்க. மேல காட்டி சொர்க்கத்துக்கு போயிட்டாரு சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்றாங்க. ஆனா மேல இருக்கிறது என்ன, சாந்தி தாமம் தான், சுகதாமம் கிடையாது. अपने को आपे ही सिद्ध करते हैं कि हम एल में है. தன்னைத்தானே உறுதிப்படுத்திக்கிறாங்களா, நாங்களாம் நரகத்துல இருக்கோம். அடுத்தவங்களை பார்த்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா எதை உறுதி செஞ்சுக்கிறாங்க, தான் நரகத்துல இருக்கோங்கிறத. படி யுக்தி சே சித்துக்கர் பத்தானா. அப்ப இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னா என்ன பண்ணணும், யுக்தியா சொல்லணும். ये प्रदर्शनी तो बहुत काम कर दिखाएगी. பாபா சொல்ல நீங்க வச்சிருக்கிற இந்த கண்காட்சி இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்யும். इस समय मनुष्य कितने पाप करते हैं. பாபா சொல்ற இந்த நேரம் பாருங்க மனிதர்கள் எவ்வளவு பாவ செயல்களை செய்யறாங்க. சொர்க்கமே ऐसी बातें होती नहीं. சொர்க்கத்துல அந்த மாதிரி விஷயங்களே இருக்காது. वहां तो प्रारब्ध. ஏன்னா அங்க பிராலப்த் அதாவது பலன் மட்டும்தான். तुम फिर से अब स्वर्ग में चलते हो. நீங்கள் மீண்டும் இப்போது சொர்க்கத்துக்கு போறீங்க. तुम कहेंगे अनेक बार इस विश्व के मालिक हम बने हैं फिर अब बन रहे. நாம என்ன சொல்றோம், அநேக முறை நாங்க விஸ்வத்துக்கு எஜமானன் ஆயிருக்கிறோம், இப்ப ஆகிட்டே இருக்கிறோம். துனியா மே கிஸ்கோ பி பத்தா நீ. ஆனா உலகத்துல யாருக்கும் இது தெரியாது. துமாரே மே பி கோய் சமஜ்தே. உங்கள கூட கொஞ்சம் பேருக்குதான் இது புரியுதுன்றாரு பாபா. ஸ்கேல் சே கோய் சூட் नहीं सकते. பாபா சொல்றாரு இந்த விளையாட்டுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மோக்ஷ பி மனுஷ்ய தப் சாத்தே ஹே ஜப் துக்கி ஹோத்தே ஹே. மோட்சம் வேணும், பிறவாத நிலை வேணும்னு கூட எப்ப விரும்புறாங்களா, எப்ப துக்கம் அதிகரிக்குதோ அப்பதான். பாபா தோ கேத்தே ஹே அச்சி ரீதி புருஷார்த் கரோ. பாபா என்ன சொல்றாரு, நல்ல முயற்சி செய்யுங்க. மா பாப் கோ ஃபாலோ கர் அச்சா பது பாலோ. தாய் தந்தையை பின்பற்றி நல்ல பதவியை வாங்குங்க. அப்படி சலன் கோ சுதாரோ. தன்னுடைய நடத்தைய மாத்திக்கோங்க.
बाप तो राह बताते हैं, फिर उस पर क्यों नहीं चलते हो? பாபா வழிகாட்டுற, நீங்க தானே பக்தியில என்ன சொன்னீங்க, வழிகாட்டுங்க வழிகாட்டுங்கன்னு கூப்பிட்டீங்க. பாபா சொல்ல, நான் வந்துட்டேன்ல, வழியும் சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் அப்படி அந்த பாதையில போக மாட்டீங்கன்னு கேக்குற, அதன்படி ஏன் நடக்கிறது இல்லைன்னு கேக்குற. ஜாஸ்தி தமன்னாயினே ரக்னி चाहिए, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. யஜ்ய சே ஜோ மிலே சோ கானா, யஜ்யத்துல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. ஹபச்சே कर्मेंद्रिया वश में नहीं है तो पद भी ऊंच नहीं पा सकते. சாப்பிடுறதுல அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கு, கர்ம இந்திரியங்கள் வசத்துல இல்ல அப்படின்னா உயர்ந்த பதவியும் கிடைக்காது. तो ऐसे ऐसे प्रदर्शनी में बजाय उस पर तुम समझा सकते हो. அவசரம் இப்படிப்பட்ட பாடல்லாம் எங்க வைக்கணுமா, கண்காட்சியில ஒளிபரப்பணும், அதுக்கப்புறமா இத நீங்க புரிய வைங்க. तुम हो शिव बाबा के परिवार, நீங்கெல்லாம் शिव பாபாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். शिव बाबा के ऊपर तो कोई है नहीं, நம்ம குடும்பத்துல இவரை விட மேலானவர் யாரும் கிடையாது, இவருதான் மேல இருக்கிறார். और सबके ऊपर तो कोई ना कोई निकलेंगे. ஆனா உலகத்துல பாருங்க, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருக்கிறான். 84 जन्म में दादा बाबा भी 84 मिलते हैं. நாம 84 பிறவி எடுக்கிறோம்னா 84 அப்பா 84 தாத்தா எல்லாம் கிடைக்கிறாங்க. शिव बाबा है रचिता, ஆனா शिव பாபாவோ படைப்பவர். अब नई रचना रच रहे हैं, अर्थात पुरानी को नया बनाते हैं. இப்ப பாபா புது படைப்புகளை உருவாக்குறார். புதுசா உருவாக்குறார்னா என்ன, பழச புதுசாக்குறார். तुम जानते हो हम सावरे से गोरे बनते हैं. நாம தெரிஞ்சிட்டோம், நாம கருப்புல இருந்து வெண்மையாயிட்டே இருக்கிறோம். ஸ்வர்கமே ஸ்ரீ கிருஷ்ணஹே நம்பர் 1, ஸ்வர்கத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் தான் நம்பர் 1. फिर लास्ट में उनका जन्म है, பிறகு கடைசியிலேயும் அவருடைய பிறப்பு ஏற்படுது. फिर यही पहला नंबर बनता. அடுத்து ஃபர்ஸ்ட் நம்பருக்கு போறதும் இவர்தான். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே இவர்தான். पूरे पूरे 84 जन्म श्री कृष्ण ने लिए हैं. முழுமையிலும் முழுமையாக 84 பிறவி ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எடுக்கிறார். சூரிய வம்சி தேவி சம்பிரதாய ने पूरे 84 जन्म लिए. சூரிய வம்ச தேவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான் 84 பிறவி எடுக்கிறான். बाप कहते हैं जो श्री कृष्ण पहला नंबर था उनके ही अंतिम जन्म में प्रवेश कर फिर उनको श्री कृष्ण बनाता हूं. பாபா என்ன பண்றாரு, எல்லாருக்கும் ஆணித்தரமா சொல்றார், யார் ஒருவர் முதல் நம்பர்ல ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாரோ அவருடைய கடைசி பிறவியில் அவருக்குள் பிரவேசித்து அவரையே ஸ்ரீ கிருஷ்ணராக ஆக்குகிறேன். எவ்வளவு அழகா சொல்றார்ல. அச்சா நல்லது, மீட்டே மீட்டே सिकीलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. कोई भी विनाशी तमन्नाएं नहीं रखनी है. எந்த விதமான அழியக்கூடிய விருப்பங்கள் இருக்க வேண்டாம். अपना और सर्व का कल्याण करना है. தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். देह सहित सब कुछ भूल वापस घर चलना है. इसलिए चेक करना है कि बुद्धि कहीं पर भी अटकी हुई न हो. देह सहिதம் அனைத்தையும் மறந்து வீடு திரும்ப வேண்டும். எனவே சோதனை செய்யுங்கள், புத்தி எங்கேயும் சிக்கி இருக்கவில்லை தானே. புத்தி எங்கேயாவது போய் மாட்டிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். பாபா இன்னைக்கு வரதான சொல்றாங்க, नेचुरल अटेंशन को अपनी नेचर बनाने वाले स्मृति स्वरूप भव. நேச்சுரல் அட்டென்ஷன் இயற்கையான கவனம், இதை
தன்னுடைய நேச்சர் அதாவது சுபாவமாக்கக்கூடிய நினைவு ஸ்வரூபம் பவ. सेना में जो सैनिक होते हैं वो कभी भी अलबेले नहीं रहते, सदा अटेंशन में अलर्ट रहते हैं. பாபா விளக்கம் சொல்றாங்க, சேனையில வீரர்கள் இருப்பாங்க, அவங்க ஒருபோதும் கவனக்குறைவா இருக்க மாட்டாங்க. சதா தன்னுடைய காரியத்துல எப்படி இருப்பாங்க, கவனமா இருப்பாங்க, अलर्टா இருப்பாங்க. அபி பாண்டவ சேனா ஹோ, इसमें जरा भी अलबेलेपन ना हो. அப்ப நீங்க கூட யாரு, பாண்டவ சேனைகள், உங்ககிட்ட கவன சிதறல் இருக்க கூடாது. அட்டென்ஷன் एक நேச்சுரல் விதி பன் जाए. கவனம்ங்கிறது இயற்கையான விதியா இருக்கணும் நமக்கு. கை அட்டென்ஷன் கா பி டென்ஷன் ரக்தே. சில பேர் அட்டென்ஷனையே டென்ஷன் ஆக்கிடுறாங்க. கவனம் கொடுக்கணும்னே அந்த பரபரப்புல போயிடுறாங்க. लेकिन टेंशन की लाइफ सदा नहीं चल सकती. ஆனா டென்ஷனோட இருந்தீங்கன்னா சதா உங்களால உங்களோட காரியங்களை சரியாக செய்ய முடியாது. इसलिए நேச்சுரல் அட்டென்ஷன் அப்படி நேச்சர் பண்ணும். ஆகையால இயற்கையா கவனம் கொடுக்கறத உங்க சுபாவமாக்கிடு. கவனம் கொடுக்கணும் அப்படின்னு போயிடக்கூடாது. இயற்கையா கவனம் கொடுங்க, அத உங்களுடைய சுபாவமாக்கிடுங்க. अटेंशन रखने से स्वतः स्मृति स्वरूप बन जाएंगे. அட்டென்ஷன் கொடுக்கறப்ப இயற்கையாகவே நினைவு சொரூபம் ஆயிடுவோம். அதாவது செயலை செய்யணும்ன்ற அட்டென்ஷன்ல இருக்கக்கூடாது, ஸ்திதியினுடைய அட்டென்ஷன்ல இருக்கணும். அதனாலதான் பாபா நினைவு சொரூபம்னு சொல்ற. तो विस्मृति की आदत छूट जाएगी. அப்ப மறத்தல் என்ற பழக்கம் உங்களை விட்டு போயிடும். ஸ்லோகன், स्वयं के स्वयं टीचर बनो तो सर्व कर्मेंद्रिया स्वतः समाप्त हो जाएगी. சுயத்திற்கு சுயமே, அதாவது தனக்கு தானே டீச்சர் ஆகிவிடும் போது அனைத்து பலகீனங்களும் தானாகவே சமாப்தியாகிவிடும். மாத்தேஸ்வரி ஜி கே அனுமோல் மகா வாக்கிய. மாத்தேஸ்வரியினுடைய விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். முதல் விஷயம், याद का तैल्युक है ज्ञान से. ज्ञान के बिना याद यथार्थ नहीं रह सकती. நினைவினுடைய தொடர்பு ஞானத்தோடு இருக்கிறது. ஞானம் இல்லாமல் யதார்த்த நினைவு ஏற்பட முடியாது. நினைவிற்கான தொடர்பு எங்க இருக்கு? ஞானத்துல இருக்குது. ஞானம் இல்லாம யதார்த்தமான நினைவு ஏற்படாது. ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க மம்மா. நம்ம கவனிச்சு கேட்டாதான் நல்லா இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். पहले पहले मनुष्य को अपनी सुखी जीवन बनाने के लिए कौन सी मुख्य पॉइंट बुद्धि में रखनी है? மம்மா கேக்குறாங்க, முதல்ல மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கைய சுகமா வச்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்த புத்தியில வச்சுக்கணும்? தன்னோட வாழ்க்கைய சுகமா வச்சுக்கணும்னா எந்த விஷயத்த புத்தியில வச்சுக்கணும்? पहले तो ये मुख्य बात समझनी है कि जिस परमात्मा बाप की हम संतान है, उस बाप की याद में हर समय श्वासों श्वास उपस्थित रहे. उस अभ्यास में रहने की पूर्ण रीति से कोशिश करनी है. முதல் முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எந்த பரமாத்ம தந்தைக்கு நான் குழந்தையோ அந்த பரமாத்மாவின் நினைவில் ஒவ்வொரு நேரமும் சுவாசத்திலும் இருக்க வேண்டும். இந்த அபியாசம் இருந்துச்சு. அப்படி இந்த அபியாசம், அதாவது இந்த பயிற்சியை கொண்டு வருவதற்கு முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். अब सांसों सांस का मतलब है लगातार बुद्धि योग लगा रही. ஒவ்வொரு சுவாசத்துல அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? உங்க புத்தியோட தொடர்பு சதா காலத்திற்கும் இருக்க வேண்டும். जिसको निरंतर योग अटूट अचपा जप याद कहा जाता है. இதத்தான் என்ன சொல்லப்படுது? நிரந்தரமான நினைவு, துண்டிக்கப்படாத கணக்கில் அடங்காத ஜபம் என்று சொல்லப்படுகிறது. ये कोई मुख से जपने वाले याद नहीं. கணக்கில் அடங்காத ஜபம்னா வாயில நீங்க ஜபிச்சுட்டே இருக்கணும் விடாம, ஓயாது ஜபம்னு சொல்லுவாங்க. அந்த ஜபம் கிடையாது. और ना कोई मूर्ति सामने रख उसका ध्यान कर.
அடுத்து எந்த மூர்த்தியை உங்க முன்னாடி வச்சுட்டு சிலைய வச்சுட்டு அதை பார்த்துட்டு அதவே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படியும் கிடையாது. பரந்து புத்தியோ துவாரா யாது ரக்கணி. ஆனா உங்க புத்தியினுடைய யோகம் தொடர்பு மூலமாக இந்த நினைவை நிலையாக வைத்திருக்க வேண்டும். अब वो याद भी निरंतर तब रह सकेगी जब परमात्मा का पूरा परिचय हो. ஆனா அந்த நினைவு கூட நிரந்தரமா எப்ப இருக்கும்? பரமாத்மாவினுடைய முழுமையான அறிமுகம் இருந்தாதான். தப்ஹி தியான் பூர்ண லக் சகேகா. அப்பதான் உங்களோட தியானம் முழுமையாக ஈடுபடும். परंतु परमात्मा तो गीता में साफ कहते हैं. ஆனா பரமாத்மா கீதையில நேரடியா தெளிவா சொல்லிடுறார், ந மே தியான் சே ந ஜப் சே மில்தா ஹூ. தியானத்தின் மூலமாகவோ ஜபத்தின் மூலமாகவோ நான் உங்களுக்கு கிடைப்பது இல்லை. और न मेरी सूरत को सामने रख उसको ध्यान करना है. மேலும் என்னுடைய தோற்றத்தை என்னோட சிலைய உங்க முன்னாடி வச்சு தியானம் பண்றனாலையும் நான் உங்களுக்கு கிடைப்பதில்லை. இத பரமாத்மா எங்க சொல்லியிருக்கிறாரு? கீதையிலேயே தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். பரந்து வேற எப்ப கிடைப்பாரு? ஞான் யோகு துவாரா பரமாத்மா கோ பானா ஹை. ஞானம் யோகத்தின் மூலமாகத்தான் பரமாத்மாவை அடைய வேண்டும். இஸ்லியே பஹலே சாஹியே ஞான். அப்ப முதல்ல என்ன வேணும்? ஞானம். ஞான் பிகர் யாது காயம் ரேனே சகேகி. ஞானம் இல்லாம உங்களோட நினைவு நிலையானதாக இருக்காது. யாதுக்கா தைலியூ கைஹி ज्ञान से. நினைவோட தொடர்பு ஞானத்துல தான் இருக்கு. अब ज्ञान से चाहे मन से कल्पना करे व बैठकर दर्शन करे, अगर उस देखी हुई चीज का भी पहले ज्ञान होगा तब ही योग और ध्यान ठीक लग सकता है. இப்போது ஞானத்தின் மூலமாகவோ அல்லது மனதின் மூலமாகவோ கற்பனை செய்து அல்லது அமர்ந்து தரிசனம் செய்தாலும் அந்த பார்த்த பொருளை பற்றிய ஞானம் இருந்தால்தான் உங்களுடைய மனம் அதன் மீது ஈடுபடும். உங்க முன்னாடி ஒரு உருவத்தை வச்சுட்டு நீங்க உட்கார்ந்தாலோ அல்ல மனசுல ஒரு உருவத்தை கற்பனை பண்ணாலோ அந்த பார்த்தது நீங்க பாக்குற அந்த உருவம் அதை பற்றிய ஞானம் இருந்தாதான் அதை பாக்குறப்ப உங்க மனசு என்ன ஆகும்? அதுல போய் லயிக்கும். அதுக்கு பேரு தான் என்ன? தியானம். और ध्यान ठीक लग सकता है. அப்பதான் உங்க தியானம் கூட கைகூடி வரும். इसलिए परमात्मा कहते हैं मैं कौन हूं, मेरे साथ कैसे योग लगाना. ஆகையாலதான் பரமாத்மா கூறுகிறார், நான் யார், என்னோடு எப்படி யோகம் வைக்க வேண்டும். उसका भी ज्ञान चाहिए. இதற்கு கூட உங்களுக்கு ஞானம் வேணும். ज्ञान के लिए फिर पहले संग चाहिए. அடுத்து ஞானத்துக்கு முதல்ல என்ன வேணும்? யோகத்துக்கு ஞானம் வேணும். ஞானத்துக்கு சங்கு சேர்க்கை அவசியம். अब ये ज्ञान सब ज्ञान की पॉइंट बुद्धि में रखनी है, तभी योग ठीक लग सकेगा. சோ ஆகையால இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஞானத்தோட எல்லா பாயிண்டையும் புத்தியில வச்சுக்கணும். அப்பதான் உங்களுடைய யோகம் சரியானதாக இருக்கும். ரெண்டாவது, சிருஷ்டிக்கு ஆதி கேசி ஹோகி. இந்த சிருஷ்டியினுடைய ஆதி எப்படி ஏற்படும்? அம்மா அத பத்தி சொல்லியிருக்காங்க. மனுஷ்ய பூछते हैं कि परमात्मा ने सृष्टि कैसी रची. உலகத்துல இருக்கவங்க கேக்குறாங்களாம், நம்மகிட்டே நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, பரமாத்மா எப்படி உலகத்தை படைக்கிறாரு? आदि में कौन सा मनुष्य रचा, अब उसका नाम रूप समझना चाहते. ஆதியில எந்த மனிதனை பகவான் படைச்சாரு, அவருடைய பெயர் என்ன, ரூபம் என்னன்னு நாங்க புரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு கேட்பாங்க. अब उस पर उनको समझाया जाता है कि परमात्मा ने सृष्टि की आदि ब्रह्मा तन से की है. पहले आदमी ब्रह्मा रचा है. அப்ப இந்த விஷயத்துல நீங்க என்ன புரிய வைக்கணும்? பரமாத்மா சிருஷ்டியினுடைய ஆதியில் பிரம்மா, சிருஷ்டியினுடைய ஆதி காலத்தை பிரம்மா உடல் மூலமாகவே படைத்தார். அவர் படைத்த முதல் மனிதன் பிரம்மா. படைச்ச முதல் மனிதன் பிரம்மா. அந்த பிரம்மா உடல் மூலமா சிருஷ்டிய படைச்சாரு. तो जिस परमात्मा ने सृष्टि की आदि की है, तो अवश्य परमात्मा ने भी इस सृष्टि में अपना पार्ट बजाया. அப்ப பரமாத்மா தான் சிருஷ்டியின் ஆதி காலத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா
கண்டிப்பா பரமாத்மா அந்த சிருஷ்டியில தன்னுடைய பார்ட்டையும் நடிச்சிருப்பாரு. அவர்தான் சிருஷ்டியோட ஆதி காலத்தை ஆரம்பிக்கிறாருன்னா அந்த நேரத்துல அவரோட பார்ட் அவர் என்ன பண்ணிருக்கணும், நடிச்சிருக்கணும். परमात्मा ने कैसे पार्ट बजाया? அப்ப பரமாத்மா எப்படி தன்னோட பார்ட்ட நடிச்சிருப்பாரு? पहले तो परमात्मा ने सृष्टि को रचा, उसमें भी पहले ब्रह्मा को रचा, तो को गोया पहले ब्रह्मा की आत्मा पवित्र हुई, वही जाकर श्री कृष्ण बनी. அப்ப முதல்ல பரமாத்மா சிருஷ்டியை படைக்கிறார், அதுலயும் முதன்மையாக பிரம்மாவை படைக்கிறார். அப்ப முதல் பிரம்மாவோட ஆத்மா பவித்திரமாயிடுது, அந்த ஆத்மாதான் ஸ்ரீ கிருஷ்ணராக ஜனிக்கிறது. उसी तन द्वारा देवी देवताओं की सृष्टि की स्थापना की. அந்த பிரம்மாவோட சரீரத்து மூலமாதான் தேவி தேவதைகளின் சிருஷ்டியை படைக்கிறார். तो देवी सृष्टि की रचना ब्रह्मा तन द्वारा कराई. அப்ப தேவ உலகத்தை பிரம்மா உடல் மூலமா பாபா படைக்கிறார். तो देवी देवताओं का आदि पिता ठहरा. அப்ப தேவி தேவதைகளுடைய ஆதி பிதா யாரு? அம்மா பாருங்க எவ்வளோ வண்டர்ஃபுல்லா சொல்றாங்க. தேவி தேவதை நம்முடைய ஆதி பிதா பிரம்மா பாபா. தேவி தேவதைகளோட ஆதி பிதா யாரு? பிரம்மா டேரா, அவரும் பிரம்மா தான். ஏன்னா பிரம்மா சரீரத்துல இருந்துதான் சிவபாபா தேவதைகளை படைக்கிறார். அப்ப தேவி தேவதைகளோட ஆதி பிதாவும் பிரம்மா. பிரம்மா சோ ஸ்ரீ கிருஷ்ண பன்தாய், பிரம்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். वही श्री कृष्ण का फिर अंत का जन्म ब्रह्मा है. அந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய கடைசி பிறவிதான் பிரம்மா. अब ऐसे ही सृष्टि का नियम चलता रहता है. இப்படிதான் சிருஷ்டியோட நியமம் நடந்துட்டு இருக்குது. अब वही आत्मा सुख का पाठ पूरा कर दुख के पाठ में आती है. இப்ப இந்த ஆத்மா தான் சுகத்தோட பாட்டை முடிச்சிட்டு துக்கத்தோட பாட்டுக்கு வருகிறது. तो रजो तमो अथवा पास्कर फिर शूद्र से ब्राह्मण बनती. பிறகு ரஜோ தமோ நிலைகளை கடந்து சூத்ரன்ல இருந்து பிராமணன் ஆகின்றது. तो हम हे ब्रह्मा वंशी सो शिव वंशी सच्चे ब्राह्मण. அப்ப நாம தான் யாரு? பிரம்மா வம்சி சோ சிவ வம்சி. அதுல இருந்து என்ன ஆகுறோம்? உண்மையான பிராமணர்கள். अब ब्रह्मा वंशी उसको कहते हैं जो ब्रह्मा के द्वारा अविनाशी ज्ञान लेकर पवित्र बनते हैं. பிரம்மா வம்சி என்று யாரை சொல்லப்படுகிறது? யார் பிரம்மா மூலமா அழிவற்ற ஞானத்தை அடைந்து பவித்திரமாகிறார்களோ அவர்களை தான் பிரம்மா வம்சம்னு சொல்லப்படுது. அடுத்ததா மூன்றாவதாகவும் அம்மாவோட மகா வாக்கியம், ஓம் சப்துகா யதார்த்த அர்த். ஓம் என்ற வார்த்தையின் யதார்த்தமான அர்த்தம். जब हम ओम शांति शब्द कहते हैं तो पहले पहले ओम शब्द के अर्थ को पूर्ण रीति से समझना है. அம்மா சொல்றாங்க, எப்ப ஓம் சாந்தி என்ற வார்த்தை நாம சொல்றோம், முதல்ல நாம ஓம் என்ற வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அகர் கோய் சே பூச்சா ஜாயே ஓம் கா அர்த் கியா ஹை. யார்கிட்டயாவது போய் ஓம்னா என்ன அர்த்தம்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? ஓமோட அர்த்தம் तो वो लोग ओम का अर्थ बहुत ही लंबा चौड़ा सुनाते. உலகத்துல ஓம் என்ற வார்த்தையோட அர்த்தத்தை என்ன பண்றாங்களாம்? ரொம்ப லாங்கா பெருசா சொல்றாங்களாம். ओम का अर्थ ओमकार बड़े आवाज से सुनाते हैं. ஓம் என்றாலே ஓம்காரம். அது என்ன பண்றாங்க? ரொம்ப சத்தமா, நல்ல ஹை பிச்சில சொல்லுவாங்க. इस ओम पर फिर लंबा चौड़ा शास्त्र बना देते. இந்த ஓம் என்ற வார்த்தையை வச்சு பெரிய பெரிய சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. ஓம் கா அர்த் ஓம்கார். ஓம் என்றால் என்ன சொல்லிட்டாங்க? ஓம்காரம்னு சொல்லிட்டாங்க. परंतु वास्तव में ओम का अर्थ कोई लंबा चौड़ा नहीं है. அம்மா சொல்றாங்க, ஓமோட அர்த்தம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நீளமானதெல்லாம் கிடையாது. ओम का अर्थ है मैं आत्मा हूं. ஓம் என்றால் நான் ஆத்மா. எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க இல்லையா? மேரா அஸ்லி தர்மம் சாந்த ஸ்வரூப். என்னுடைய உண்மையான தர்மம் சாந்த ஸ்வரூபம். अब इस ओम के अर्थ में उपस्थित रहना है.
நாம இந்த ஓம் என்ற அர்த்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது ஓம் என்ற அர்த்தத்துல மனச என்ன பண்ணணும், லயிக்கணும். तो ओम का अर्थ मैं आत्मा परमात्मा की संतान हूं. ஓம் என்றால் அதோட இன்னொரு அர்த்தம் என்ன, நான் ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை. मुख्य बात ये हुई कि ओम के अर्थ में सिर्फ टिकना है, बाकी मुख से ओम का उच्चारण करने की जरूरत नहीं है. அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓம் என்ற சப்தத்தோட அர்த்தத்துல மனம் நிலைத்திருக்க வேண்டும். மற்றபடி ஓம்னு உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ये तो बुद्धि में निश्चय रखकर चलना है. புத்தியில இந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இருங்கள். ஓம் का जो अर्थ है उस स्वरूप में स्थित रहे. ஓமோட அர்த்தத்துல நம்முடைய மனமானது நிலைத்திருக்கணும். बाकी वो लोग ओम का अर्थ सुनाते हैं मगर वो स्वरूप में स्थित नहीं रहे. ஆனா உலகத்துல ஓம்க்கு நிறைய அர்த்தங்கள் சொல்றாங்க, ஆனா அவங்களால அந்த சொரூபத்துல லயிச்சிருக்க முடியல. ஹம் தோ ஓம் கா ஸ்வரூப் ஜான்தே. ஆனா நாம ஓமோட ஸ்வரூபமே என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். தப் ஹி உஸ் ஸ்வரூப் மே ஸ்தித் ஹோத்தி ஹை. ஆகையாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, மனச அந்த சொரூபத்துல நிலையா வச்சுக்க முடியுது. ஹம் யே பி ஜான்தே ஹை கி பரமாத்மா பீஜ் ரூப் ஹை. நாம இத கூட தெரிஞ்சிருக்கிறோம், பரமாத்மா விதை ரூபம். और उस बीज रूप परमात्मा ने इस सारे झाड़ को कैसे रचा हुआ है. மேலும் அந்த விதையாக இருக்கக்கூடிய பரமாத்மா எப்படி இந்த முழு மரத்தையும் படைச்சிருக்கிறார். उसकी सारी नॉलेज हमें अभी मिल रही है. அந்த மரத்தை பற்றிய முழுமையான ஞானம் இப்போது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. அம்மாவோட மகா வாக்கியம் நாம கேட்டிருக்கிறோம், பாபாவோட மகா வாக்கியமும் கேட்டிருக்கிறோம். ஆழமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பாபாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இதை நாம இன்னைக்கு முழு நாளும் சிந்தனை பண்ணுவோம். ஓம் சாந்தி. குற்றம் காணாதீர்கள், பிறர் குற்றம் கூறும் விதமாகவும் இருக்காதீர்கள். No complaints and don't be a source of complaint for others.